friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல chicken 65 roast எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம chicken 65 ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இது வந்து கீ ரைஸ் அப்புறமா புலாவ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கு கூடயுமே அப்புறமா ரசம் சாதம் எல்லாத்துக்கு கூடயுமே அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துர்க்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 3 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துடலாம். கலந்தாச்சு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போன்லெஸ்ஸும் கொஞ்சம் எலும்போடு இருக்கிற பீசஸாக எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்தாச்சு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா கோட் ஆகிரும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது சிக்கன் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம பொரிக்கணும். ஒரே டைம் ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம். நான் வந்து 2 பேட்சாக பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா ஒரே டைம் ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வராது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். சிக்கனெல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் 6-7 போல் பச்சை மிளகாய் அதை வந்து நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி தான் 2 கொத்து போல் கருவேப்பிலை இலை அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்ததும் இதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். இப்போ வந்து நம்ம பொரிச்ச சிக்கனை ரோஸ்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வாசனைக்காக 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் அதை வந்து ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளமாக மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப கம்மியாகவே போதும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததும் இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்படி இல்லைனா நம்ம சிக்கன் மசாலா இது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து வைக்கிறப்போ கொஞ்சம் சாஃப்டாக கிரேவி மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசாக முழுசாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிச்சு போட்டோம் அப்படின்னா தான் அந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரப்போ சூப்பராக இருக்கும். அதனால் பெரிய பீசஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் போல் ஆகும் நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றதுக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சுருந்தோம்ல கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை இலையும் அதை அப்படியே சேர்த்துட்டு கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 ரோஸ்ட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சாதத்தில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு லைட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கனை வந்து அப்படியே சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிளேட் ரெடி ஆகிரும். கடைசியாக 2 முட்டை அதில் வந்து லைட்டாக மசாலாவை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பிளேட் ரெடி ஆகிரும். அவ்வளோதான். டடா, நம்மளோட சிக்கன் பிளேட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.